எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. கற்பூர சுந்தர பாண்டியன் அவருக்கும் மூட்டை சாமிக்கும் உள்ள அருமையான தெய்வீகமான அற்புதமான அனுபவங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அதில் அவரை பற்றி விளக்கம் இன்னும் நான் முழுவதுமாக சொல்லலைங்க. அது இப்போ ஓரளவு நான் சொல்கிறேங்க. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் பீரியடில் எம்ஜிஆர்கிட்ட ரொம்ப, அதாவது எம்ஜிஆருக்கு ரொம்ப செல்வாக்காக இருந்தாருங்க. அத்தோடு இல்லைங்க, ரொம்ப நேர்மையான அதிகாரிங்க. தமிழ்நாடு போக்குவரத்து துறை செயலாளராக இருந்தாருங்க. இவருடைய மகன் தான் ராஜசேகர். நான் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு தொடர் ஒன்று போட்டிருந்தேன். அதாவது இந்த ராஜசேகர் தமிழகத்தின் தலை சிறந்த நடிகர்களான சூர்யா, கார்த்திக் இவங்கெல்லாம் மூட்டை பகவானை சந்தித்தது. அப்போ சாதாரண நிலையில் இருந்தாங்க. மூட்டை பகவானை சந்தித்தப்போ மூட்டை பகவான் அப்போ இவரோட இயற்பெயர் சரவணனுங்க. சூர்யாவோட இயற்பெயர் சரவணன். சரவணனையும் கார்த்திகையும் பார்த்து, ஏய் அந்த மோரை ரசத்தையும் முடிங்க அப்படின்ட்டு சரவணனுக்கு, அதாவது சூர்யாவுக்கு இவர் இந்த இதுலேருந்து அந்த பாத்திரத்துலேருந்து மோரை ரசத்தையும் கலந்து கொடுத்து குடிக்க சொன்னது. அதுக்கு பிறகு தான் அவங்க சூர்யாவும் கார்த்திகையும் புகழ்பெற்ற நடிகர்களாக வந்தது. அந்த அனுபவத்தெல்லாம் சொன்னாங்க. அதை நான் தான் முதல்ல நான் போட்டிருந்தேன். நம்ம பேசும் தெய்வம் கோடிசாமி சேனலில் நான் போட்டிருந்தேன். அதுக்கு பிறகு பல பேர் யூடியூப்பில் அதை போட்டிருந்தாங்க. அதனால் பரவாயில்லைங்க. இப்போ இந்த ராஜசேகர் இருக்கார் பார்த்தீங்களா. ராஜசேகர், இந்த சரவணன், கார்த்திக், அதாவது சூர்யா, கார்த்திக், இந்த 3 பேரும் இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 3 பேர் ராஜசேகர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், கற்பூர சுந்தர பாண்டியன் சார் இவரோட மகன் தாங்க இந்த ராஜசேகர் அப்படிங்கிறது. இப்போ அனுபவத்தை மறுபடியும் இன்னொரு அனுபவத்தை பார்ப்போங்க. கற்பூர சுந்தர பாண்டியன் அவங்க பொண்ணு நிவேதிதான்னு பேருங்க. அவங்களுக்கு மேரேஜ் அருமையான நல்ல ஒரு மூட்டை பகவானோட கருணையினால் ஒரு நல்ல இடம் அலையன்ஸ் நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் நிச்சயம் ஆகி இவங்க இன்விடேஷன்லாம் அடிச்சுட்டு, இவங்களும் இவங்க ஒய்ஃபு சாந்தா அம்மாவும் இன்விடேஷன்லாம் அடிச்சுட்டு, இவங்க மகள் நிவேதிதா கல்யாணத்துக்கு முறைப்படி செய்ய வேண்டிய சம்பிரதாயப்படி எல்லாம் பண்ணிவிட்டு அந்த இன்விடேஷன்லாம் அடிச்சுட்டு, அந்த இன்விடேஷனை மூட்டை பகவான்கிட்ட கொடுக்குறதுக்காக, அவரை இன்வைட் பண்ணுறதுக்காக கணக்கன்பட்டி வராங்க. 2 பேர் வராங்க, அதாவது ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட். கற்பூர சுந்தர பாண்டியன் ஐயாவும் அவங்களோட ஒய்ஃபு சாந்தா அம்மாவும் வர்றாங்கங்க. கணக்கன்பட்டியை வர்றப்ப அவங்க அங்கே உள்ளவங்கலாம் சொன்னாங்க, அவங்க இடுமன் மலைக்கு போயிருக்காங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு இவங்க காரில் இடுமன் மலைக்கு போகிறாங்க. இடுமன் மலையில் இடுமன் மலைக்கு பின்னால் உள்ள ஒரு பெரிய ஒரு மலைப்பகுதி மாதிரி இருக்குங்க. அதில் திட்டாக பாறையாக இருக்குங்க. அதில் ஒரு உயரமான இடத்துல ஒரு பாறையில் மூட்டை பகவான் உட்காந்துருக்காருங்க. அப்போ கடுமையான வெயிலுங்க. ஒரு நண்பர்கள் ஒரு 12:30 மணி இருக்குங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி என்ன பண்ணுறது, மூட்டை பகவான் இவங்களோட ஆரியூர் தோழர், ஆரியூர் பகவான் இல்லையா, சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மேலே ஏறி அந்த வெயிலில் 2 பேரும் அப்படியே அந்த இது மேலே ஏறி அவர் ஒரு பாறையில் உட்காந்துருந்தாருங்க. அங்கே போய் இந்த இன்விடேஷனை கொடுக்க போகிறப்ப மூட்டை பகவான் ஒரு 10 அடி முன்னாடியே சொல்கிறாரு, 10 அடி முன்னாடி வர்றப்பே சொல்கிறாரு, ஒரு பாறையை காமிச்சு, இவங்களுக்கு நடந்து வர்ற இடத்துல இருந்த ஒரு பாறையை காமிச்சு அதில் படுங்க அப்படின்னு செய்தி காமிக்கிறாருங்க. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டது சாந்தா அம்மாவுக்கும் கற்பூர சுந்தர பாண்டியன் ஐயாவுக்கும். அது என்னடா அது இப்படி நம்மளை 12:30 மணிக்கு, அதுவும் கடுமையான கோடைகாலம் வேற, உச்சி வெயில், சூரியன் நட்ட நடு நேர்வாகில் இருக்குது.
கடுமையான வெயில், இப்போ போய் நம்மளை படுக்க சொல்கிறாரே அப்படின்ட்டு ஒரு ஒரு செகண்ட் 2 பேர் நினச்சாங்க. இருந்தாலும் பகவானோட உத்தரவு இல்லையா, சரின்ட்டு இவங்க 2 பேரும் முட்டை சாமியை சொல்கிறதுக்கு ஒபே பண்ணி பாறை மேலே படுக்கிறாங்க. பயங்கரமான சூடுங்க. அப்புறம் ஒரு 3 நிமிஷம் கழிச்சு வாங்க அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சாருங்க. அப்புறம் சரின்ட்டு இவங்க மகிழ்ச்சியாக இறங்கி அந்த படுத்திருந்த இடத்துலேருந்து இறங்கி வந்து இவங்கள்ட்ட வந்து முட்டை பகவான்கிட்ட அந்த இன்விடேஷன் தராருங்க. இன்விடேஷனை கொடுத்து இது மாதிரி சாமி, என் பொண்ணு நிவேதிதாவுக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன், நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னோடனே முட்டை பகவான் பாருங்க, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அப்படின்ட்டு 5 தடவை சொல்கிறாருங்க. 4 தடவை ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் 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 அப்படின்ட்டு 4 தடவை சொல்லிட்டு 5ஆவது தடவை அம்மா ஆசீர்வாதம் அப்படிங்காருங்க. இவங்க வந்து உத்தரவு வாங்கிட்டு போகிறாங்க. போகிறப்போ இவங்க நினைக்கிறாங்க, என்னடா அது முட்டை பகவான் வந்து 5 ட்ரிப்பு ஆசீர்வாதம் பண்ணாரு, சரி 4 ட்ரிப்பு ஆசீர்வாதம் பண்ணிட்டு 5ஆவது ட்ரிப்பு அம்மா ஆசீர்வாதங்கிறாரு, சரி ஒருவேளை வந்து அவர் அம்மா தானே, அவர் ஒரு அம்பிகை தானே, அம்பிகை தெய்வம் தானே, அப்படி இருக்கலாம், அம்பிகையோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்டு வந்துட்டாங்க. பாருங்க, கல்யாணத்தப்ப அப்போ வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சராக இருந்தாங்க. இவங்க வந்து இன்விடேஷனில் வந்து ஜெயலலிதா அம்மா பேரை போடவே இல்லைங்க. கல்யாணத்தப்ப திடீர்னு முதல்வர் அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு அரை மணி நேரம் இருந்து மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு இவங்களையும் வாழ்த்திட்டு போகிறாங்க. இதை அவர் டக்குன்னு ஒரு முதல்ல அவருக்கு ஞாபகம் இல்லைங்க. அதுக்கப்புறம் அவர் நினச்சி பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும், கற்பூர சுந்தரபாண்டியன் ஐயாவும் அந்த சாந்தாமாவும் நினைக்கிறாங்க, ஆகா முட்டை பகவான் நம்மளை வாழ்த்தினாரே, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு 5 ட்ரிப்பு சொல்லிட்டு 5ஆவது ட்ரிப்பு அம்மா ஆசீர்வாதம்னு சொன்னாரே, பாருங்க நடைமுறையில் எப்படி இது நடந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க ரொம்ப அப்படியே முட்டை பகவானோட ஆற்றலையும் அந்த அற்புத அந்த தெய்வீக தன்மையையும் நினைத்து அப்படி ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க. மறுபடியும் அதிசயங்கள் தொடரும். மீண்டும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.